அரசியல். அது நேற்று டீ கடையில் ஒருத்தர் வந்து ஆள் பார்க்க நல்லா இருந்தார், நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தார். ஆனால் உலுசு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் எல்லாருக்கிட்டேயும். என்ன பேசுகிறாருன்னா எல்லாருக்கிட்டையுமே அரசியல் தான் பேசுகிறாரு. எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பையன்லாம் சொல்கிறத கேட்கணும். அவருக்கு எப்படியும் ஒரு ஏஜ் 58 இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தார். என்னடா இவர் இதுமாரி டீ கடையில் எப்பயாவது ஒரு ஆள் பேசுவாங்க, என்னடா இவர் இதுமாரி பேசிக்கிட்டே இருக்கார், நைட் டைம் கடை மூடுற நேரம் அப்படின்ட்டு நான் காசு கட்டும் போது அவர் அது ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்படியே என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, அவங்க அப்பாவும் ரயில்வே எம்ப்ளாயி, அவரும் ரயில்வே ஸ்டாஃபு. ஆனால் அவங்க பையனால் ரயில்வேஸில் சேர முடியல. அந்த ஆதங்கத்தில் அவர் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுது. நான் காசு கொடுத்துட்டு, என்ன சார் நீங்கள் ரயில்வேஸில் வேலை செய்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. உடனே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க பையனால் ரயில்வேஸில் சேர முடியல. பீகார்லேருந்து 4 லட்ச ரூபா கட்டி சேர்ந்துடுறானுங்களாம். இது இவங்க போய் கேட்கும் போது 20 லட்ச ரூபா கேட்குறாங்களாம். அதனால் இவர் வந்து விழிப்போடு இருங்க, அவனுங்களாம் ஒரு 3-4 லட்சம் கட்டி வேலைக்கு வந்துடுறானுங்க. அதே நம்ம போய் கேட்டால் 16 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருந்தார். சரி, இவரோட மனக்குமுறை புரிஞ்சிச்சு. உடனே அவர் அந்த இதை எடுத்துட்டார், நார்த் இந்தியன் சாப்டர் எடுத்துட்டார். என்ன தம்பி, நீ இங்கெல்லாம் விழிப்போடு இருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இப்படி இருக்கிறீங்க, அவனுக்கு எல்லா வேலையும் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறீங்க, இளைஞர்கள்லாம் முன்னாடி வரணும், எங்கள் காலத்திலலாம் ஈஸியாக வேலை கிடச்சிது, உங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. சரி, இந்த ஆள்கிட்ட ஒன்றும் பேச முடியாத போல் இருக்குது அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அப்புறம் ரயில்வே இதிலே போட்டேன். இப்போ டெல்லியிலேருந்து குஜராத்துக்கு ஃப்ரீ கோரிடார்னு ஒன்று இருக்குது. அதாவது கூட்ஸ் தனி ட்ராக்கில் போகும், எக்ஸ்பிரஸ் தனி ட்ராக்கில் போகும். அது நமக்கு இதெல்லாம் கிடையாது, சவுத்துக்கெலாம் கிடையாது. அது சொல்லி பார்லிமெண்ட்டில் இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்காங்களே தவிர, ட்ரையாங்கல் ரோடு வந்து பார்த்திங்களா, கோல்டன் ட்ரையாங்கல், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எங்கே நிதி ஒதுக்குறாங்க, எங்கே வேலை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, டெல்லி குஜராத் அந்த சைடு, அப்புறம் டெல்லி டு கொல்கட்டா அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டெல்லி குஜராத்தை மட்டும் முடிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கூட்ஸ் வந்து நிற்காமல் போகுது குஜராத்துக்கு, அதனால் வந்து அவங்களுக்கோட வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ டெல்லிக்கு போர்ட்டு கிடையாது, குஜராத் வழியாக தான் எல்லாத்தையுமே உள்ளே தள்ளுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொல்கட்டா வழியாக தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா குஜராத் வழியாக அந்த ஃப்ரீ கோரிடார் வழியாக போகுது. எல்லா வருமானமும் குஜராத்தை சுற்றி தான் நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி ஸ்டேட் தான் அது, ஹேண்ட்லூம்ஸ் எல்லாமே இருக்குதான். பட் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ஒரு புஷ் இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனித்து நல்லா இது பண்ணிங்கன்னா தெரியும். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்து, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த எல்லா ஸ்டேட்டஸ்டையும் எடுத்து பார்த்திங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் நடந்திருக்கும். ஆனால் எல்லாத்தோட அறிவிப்பும் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதோட எக்கனாமிக் அந்த ஃப்ளோ வந்து எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் மட்டும்தான் போகுது. அது மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னாரு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, இப்போ நம்ம எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துட போகிறோம், பாப்புலேஷனுக்கு என்ன சம்மந்தம்னாரு. சவுத்தில் இருக்கிற பாப்புலேஷனை விட அங்கே 100 கோடி நம்ம அதிகம். அவங்க பெல்ட்டில் அவங்க எப்படி அவங்க ஓட்டு வாங்கி வந்துடுவாங்க. நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அவரால் முடியல, ஏற்றுக்கவே முடியல. நம்ம எதாவது பண்ணணுங்க. அவர் வந்து என்னென்னா, அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படி பார்த்தாலும் அவர், நான் சொல்லிட்டேன் நேரடியாகவே, சார் உங்கள் பையனுக்கெல்லாம் வேலை கிடைக்காது, விட்டுருங்க, போய் வேறு எதாவது பாருங்கன்னா. ஸ்விக்கினா தம்பி, ஸ்விக்கியில் போய் 700 சம்பாதிக்க சொல்கிறியா, 600 சம்பாதிக்க சொல்கிறியா அப்படின்னாரு. இல்லை வேறு வழி இல்லை சார்,
இங்கே இருக்கிறவனும் சரி கிடையாது, வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்குறதே இல்லை. அவனுங்க என்ன சம்பாரிச்சிட்டு போனவங்க தான் போக பார்க்குறானுங்க. படிப்பு ஒன்று தான், படிச்சிட்டிங்களா சம்பாதிங்க, வெளில போங்க. ஏதோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க போல இருக்கு அவங்க பையன், ரயில்வேஸில் வேலை கிடைக்குன்ட்டு. அது நான் சொன்னேன், படிச்சிட்டிங்களே போங்க, எங்கே வேணாலும் போய் சம்பாதிங்க. அவனுங்களுக்கு வேறு வேலை கிடையாது, அவனுங்களுக்கு இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு காலம் வரும், டைம் செட் ஆகும், அன்றைக்கி அடித்து தூக்கிக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். அவரால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி என்னை விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் புலம்புறதை நிறுத்த போகிறதில்ல, அவர் உடஞ்சி போயிருக்காரு. இதுமாரி எத்தனை பெற்றோர்கள் உடஞ்சி போயிருக்காங்கன்னு தெரில. இந்த நார்த் இந்தியன் இஷ்யூவால் பணம் இருக்குது, பணத்தை கொடுக்கவும் முடியல, வேலை ஃபுல்லாக அங்கே தான் போகுது. அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும் தான். அது நம்ம இதெல்லாம் ஒரு 2007 2008 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கும் இயர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2004 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பீகாருக்கு ரயில்வேஸில் போடுறது, லல்லு பிரசாத் யாதவ் வந்தார் பாருங்க ரயில்வே மினிஸ்டராக, அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்போவே அப்போனா இவருக்கு இன்றைக்கி 58 வயசுனா அன்றைக்கி எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? 38 வயசு தான் இருந்திருக்கும். அன்றைக்கெலாம் அவர் பேசியிருக்க மாட்டார். இன்றைக்கி அவர் ரிட்டையர்டாக அவர் போகிற ஸ்டேஜில் தன்னோட பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு பேசுகிறாரு. அது மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது அவனுக்கு. அவன் பீகாரி வந்தான், அடுத்தது இப்போ அவன் தொழிலாளியாக வந்தான். அதனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இன்றைக்கி வர்றவங்களாம் மேனேஜராக வரான், எல்லாருமே பெரிய பெரிய ஆளாக வரான்ல, அதனால் அவனுக்கிட்ட கை கட்டி வேலை செய்ய முடியல. அதுதான் அந்த இதுதான் நினைக்கிறேன். எவனாவது சிவில் சர்வீஸ் எழுதுறீங்களா? எவனாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா? எவனுமே எழுதுறது கிடையாது. நீங்கள் எழுத தான் அது எப்படியா இருந்தாலும் கோட்டா, ஸ்டேட் வைஸ் கோட்டாவில் தான் போட போகிறானுங்க. இருந்தாலும் உள்ளே இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இவனுங்களும் சென்ட்ரலில் மினிஸ்டர் வாங்கினா சம்பாதிக்க தான் பார்க்குறாங்களே தவிர, நம்ம ஆளுங்களை ஆஃபீஸர் ஆக்கி விட்டு அது மூலியமாக ஏதாவது ஒரு இதை கொண்டு வரலான்னு பார்க்க மாட்றானுங்க. மக்கள் நலனெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கிடச்சிதா, சம்பாரிச்சம்மா 500-600 கோடி சம்பாரிச்சம்மா, கிளம்புனம்மான்னு தான் இருக்கிறானுங்க. ஆனால் அவனுங்க பார்த்திங்கன்னா என்ன தான் சம்பாரித்தாலும் அவங்க ஸ்டேட்டுக்கு செய்கிறானுங்க. அவன் ஸ்டேட்டுக்காரன் வந்துட்டானா போடு, வேலையை போடுன்னு போடுறானுங்க. இதெல்லாம் இன்க்ளூடிங் அதுமாரி ஃபுல்லாக தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு வந்துட்டு இன்க்ளூடிங். அதுமாரி என்னென்ன வாய்ப்பு கிடைக்குமோ அந்தந்த வாய்ப்புகளெல்லாம் உள்ளே தள்ளுறானுங்க. அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கும் போயிடுறானுங்க. பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டேட்டு எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்கும். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே எக்கனாமி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சுற்றி கடல் இருக்குது, போர்ட் இருக்குது. அதனால் இதோட இதை தடுக்க முடியாத வளர்ச்சி. இப்போ எல்லா ஃப்ளைட்டுமே இங்கே டேர்ன் ஆகுது. இதுதான் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு தான் முக்கியமாக தேவைப்படுது. டிரான்சிட் எல்லாமே இங்கே தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு ஸ்டெப் முன்னாடி தள்ளும் நம்மளை. அவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக இப்போ வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து என்ன தான் இருந்தாலும் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மள அளவுக்கு பாதுகாப்போடும் இருக்கும், ஜியோ பொலிட்டிக்கலாகவும் ஈஸியாக இருக்கும் அசஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து ஒரு கண்டெய்னர் ஷிப் போகிறதுனா நேராக சென்னை போகிறது தான் ஈஸி நமக்கு. இதோட இதுதான் அதிகமே தவிர, நீங்கள் அங்கேருந்து என்ன தான் குஜராத்துக்கு எண்ணெய் கப்பல்லாம் வந்தால் கூட
நம்மளோட இது வந்து அதை விட அதிகம். நம்ம அதை பார்க்குறத விட நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம்னு வச்சிங்களேன், இந்த வெள்ளம்லாம் வராத மாதிரி புஷ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான எக்கனாமி வந்து வரும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக பண்ணணும். ஊழல் பண்ணிக்கிட்டு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டே இவனுங்க வந்து 2015 பட்டாச்சு. இதுக்கப்புறம் தீவிரமாக வேலை செய்யணுன்ட்டு வேலை செய்யலை. இதுக்கப்புறம் எங்கடா வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு சம்பாரிச்சிட்டானுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நாளைக்கே ஒரு பைக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா யோசிப்பேன், அதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? கம்பெனியில் இப்போ 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா போட்டு ஆரம்பிக்கிறவன் என்ன நினைப்பான்? ஏதோ ஒன்று XYZ ஏதோ ஒரு கம்பெனி. அதெல்லாம் வந்து மிக தவறானது. வெள்ளம்லாம் வரக்கூடாது. அது என்ன தான் வந்தாலும் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு திட்டத்தை வைக்கணும். அதே மாதிரி லோக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஜாலியாக இருக்கணும். மக்கள் வந்தாங்களா, சம்பாதிச்சாங்களா, ஜாலியாக இருந்தாங்களா, போனாங்களா அப்படின்னு இருக்கணும். போக்குவரத்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும். பஸ்ஸுக்கு நின்று ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னமோ ஈஸியாக பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கிற அசஸ்பிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். அசஸ்பிலிட்டி இல்லைன்னா அது ஒரு அரை மணி நேரம் அவன் நிற்கிறான் இல்லையா, அந்த அரை மணி நேரம்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் ஒருத்தன் வந்து முதலீடு பண்ணுவான். நியூஸ் பார்ப்பானுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதலீடு பண்ணுறோம், நேராக வந்து காசை கொடுத்துருவான், நம்ம ஒரு 10% வாங்கிப்போம், 5% வாங்கிப்போம் அப்படின்லாம் கிடையாது. சரி, ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ அடித்து நம்ம தாங்கிட்டு நிற்கிறோன்னு வச்சிங்களேன், அது ஒரே காரணம் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், நம்மளை இந்நேரம் வறுமைக்கு தள்ளியிருப்பானுங்க. கண்டிப்பாக தள்ளியிருப்பானுங்க. எஜுகேஷன் இருக்கிறதால தான் அவன் எதோ பிடிச்சி லைனில் போயிட்டுருக்கிறானுங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டே இங்கே இல்லை சுத்தமாக. எஜுகேஷனில் அவங்க கை வைக்காமல் இருக்கணும். அந்த எந்த வகையான பாதிப்பும் மக்களுக்கு வந்துடக்கூடாது. அதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாலே பெரிய சாதனை.